வணக்கம். திருக்குறள் முப்பால் என்று அழைக்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றும் தான் முப்பாலின் மூன்று கூறுகள். இந்த மூன்றும் வரக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்கிறது. 76வது அதிகாரம், பொருள் செயல் வகை. அந்த அதிகாரத்தில் 754வது திருக்குறள். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் வந்தது, இன்பம் வந்தது, பொருளும் வந்தது. நல்ல வழியில் யாதொரு தீமையும் இல்லாமல் ஒருவன் சேர்க்கக்கூடிய பணம் செல்வத்தை மட்டும் தராது. அந்த பொருள் அவனுக்கு அறத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், இன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். வள்ளுவர் நுட்பமாக பல செய்திகளை இந்த குறளில் கூறுகின்றார். பொருளை சம்பாதிக்கின்ற பொழுது தீய வழியில் செல்லாமல் ஒருவன் பொருளீட்டினால் அது பொருள் ஆசையால் அவன் பெறக்கூடிய பணமாக இருக்காது. நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே உள்ளத்தில் அறம் இருக்கின்ற பொழுதுதான் செய்ய முடியும். எவ்வகையிலாவது பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று துணிபவர்கள் உள்ளத்திலே அறம் இருக்காது. அறமில்லாமல் நீங்கள் மிகுதியான பொருளை சேர்த்து வைத்தால் வாழ்வில் ஒருபோதும் இன்பம் இருக்காது. நன்றி.